எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வரலட்சுமி நோம்புக்கு கலசம் வச்சதை பிரித்ததை தான் காமிச்சிருக்கேன். அதோடு நான் கலசத்தில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு பெருசாக அதில் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில். நான் வெள்ளிக்கிழமை காலையில் தான் அம்மனை அழைச்சேன். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் வச்சுக்கணும். 3 நாளுமே அம்மாவுக்கு நான் நெய்வேத்தியம் வச்சு நம்ம தீப ஆராதனையெல்லாம் கட்டணும். கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை நான் அம்மனோட கலசத்தை பிரித்தேன். ஏன்னா 3 நாள் ஆயிடுச்சுல, 3ஆவது நாள் பிரிச்சிடணும். 3ஆவது நாளுமே நம்ம அம்மாவுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் தான் கலசத்தை பிரிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் அம்மாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர போகிறோம். அது வரைக்கும் அம்மா பத்திரமா நம்ம வீட்டிலே இருப்பாங்க. ஓகே. இப்போ கலசம் என்னென்னா 2 டைப்பாக வைக்கலாம். ஒரு டைப்பு நம்ம அரிசி நிரப்பி அதில் ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை பொருட்கள், மஞ்சள், எலுமிச்சை இது மாதிரி 5 பொருட்கள் இல்லை 7 பொருட்கள் ஒற்றைப்படையில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி தான் இன்றைக்கி நிரப்பியிருந்தேன். ஏன்னா நான் பித்தளை குடத்தில் வச்சுருந்தோம். அவ்வளோ பெரிய குடத்தில் நம்ம பாதி அளவாக தான் அரிசி போடணும். அவ்வளோ அரிசி நம்மளால் பொங்கல் செய்ய முடியாது, வேஸ்ட்டாக தானே போகும். அதனால நான் பாதி அளவு தண்ணீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம், மாசிக்காய், ஏலக்காய், ஜாதிக்காய் அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இந்த 5 பொருளையும் போட்டு நிரப்பியிருந்தேன். அந்த பித்தளை குடத்தோட வாய்ப்பகுதி பெருசாக இருந்ததுனால அந்தளவுக்கு என்கிட்ட தேங்காய் இல்லை. என்னோடய தேங்காய் ரொம்ப சின்னது. அதோட அம்மன் முகமே என்னோடது கொட்டி தானே. அதனால நான் எப்பொழுதும் யூஸ் பண்ணுற குலதெய்வ சொம்பில் பாதி அளவு பச்சரிசி அப்புறம் நாங்கள் சேர்த்து வச்சுருக்க நாணயங்கள். அதுவும் உங்ககிட்ட விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் தங்க நாணயங்களும் வெள்ளி நாணயங்களும் வச்சுருந்தா அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெள்ளி காயின் 2 போட்டு வச்சுருந்தேன் அதில். அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய், மஞ்சத்தூள் இதையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு அம்மனை நான் அலங்காரம் பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம எந்த பூஜை எடுத்தாலுமே வீட்டில் முதன்மை ஃபஸ்ட்டு விநாயகருக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வத்துக்கு. இவங்க 2 பேரோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த பூஜை எடுத்தாலும் அந்த பூஜை முழுசாக நிறைவு பெறும். அதனால் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். என்கிட்ட பித்தளை பிள்ளையார் சின்னதாக இருந்ததுனால நான் அந்த பிள்ளையார் அப்படி வச்சுக்கிட்டேன். குலதெய்வத்துக்கு குலதெய்வ சொம்புமே ரெடி பண்ணி வச்சு நாங்கள் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டோம். கலசத்தை பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா கிட்ட நான் வச்ச எதையுமே எடுக்கலை. 3ஆவது நாளே எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு அம்மாவுக்கு வச்சுருந்த புடவை, பழங்கள் எல்லாமே அப்படியே வச்சுருந்தேன். இப்போ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் அம்மாவை பிரிக்கிறேன். அந்த கலசத்தில் உள்ள பச்சரிசியை நம்ம பொங்கல் செஞ்சுக்கலாம். இல்லைனா நம்ம வீட்டில் சைவ சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தாலிக்கயிறு எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி வச்சுருக்க மகாலட்சுமி அம்மனோட ஃபோட்டோவில் பழைய தாலிக்கயிறு எடுத்துகிட்டு இதை எடுத்து வச்சுட்டேன். அம்மாவோட முகம் இது எல்லாத்தையுமே எடுத்து அரிசி பானையில் வச்சுட்டு 3 நாள் கழித்து நம்ம எடுத்து பத்திரமா எடுத்து வச்சிடணும். நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸையுமே எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு ஆற்றுல கொண்டு போட்டணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம வேறு ட்ரெஸ் தானே அம்மாவுக்கு போட போகிறோம். இந்த ட்ரெஸ் நம்ம இனிமேல் போட மாட்டோம். அப்புறம் அந்த கலசத்தில் அந்த குடத்தில் உள்ள தண்ணியை நம்ம வீடு ஃபுல்லாகவே தெளித்து விட்டுறணும். சீரியஸாகவே சொல்கிறோம். அந்த குடத்தில் உள்ள தண்ணி அப்படி ஒரு வாசனை, வீடு ஃபுல்லாக தெளிச்சிடும். அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. மிச்சம் உள்ள தண்ணியை நம்ம கால்படாத இடத்துல ஊற்றினோம். அப்படி இல்லைன்னா செடிக்கு ஊற்றினோம். நான் பால்கனியில் வச்சுருக்க என்னோடய எல்லா செடிகளுக்கும் ஊற்றிட்டேன். அம்மாவை அழகாகவே பிரிச்சுட்டேன். அம்மாவை பிரிக்கும்போது ஐயோ அழகாக இருந்தாங்களே இவங்களை பிரித்து வைக்கிறோமே, நெக்ஸ்ட் இயர் தானே நம்ம திருப்பி வீட்டில் வைக்க போகிறோம்னு நினச்சேன். ஆனால் நினச்சா அடுத்த நிமிஷமே எனக்கு அம்மா ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறத மாதிரியே கரெக்டாக நான் எய்த்த வீட்டு அம்மாவுக்குமே தாம்பூலம் வச்சு கொடுத்துருந்தேன். நான் முதல் நாள் சாமி கும்பிட்டப்ப கரெக்டாக கலசத்தை பிரிக்க போகிறோன்னு வாசலில் போய் நான் விளக்கேற்றிட்டு நிற்கும்போது என்னுடைய நெய்பர் அம்மா கூப்பிட்டு அகிலாங்க என்னை பாரு அப்படின்னாங்க. அவங்கள பார்த்தா அவங்க நான் நேற்று வச்சு கொடுத்த சாரீ அவங்க கட்டியிருந்தாங்க. அன்றைக்கி வச்சு கொடுத்த சாரியை எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வந்த சுமங்கலிலே அவங்க தான் கொஞ்சம் ஏஜ்டு, எல்லாருக்கும் அவங்க தான் கொஞ்சம் பெரியவங்க வந்ததுலே. அவங்க அந்த புடவையை கட்டி என்கிட்ட காமிக்கும்போது நான் ரொம்ப ப்ளஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அம்மா நான் இப்போ தாம்மா கலசத்தை நான் பிரிக்க போகிறேன், அதுக்கு தாம்மா நான் விளக்கேற்றி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் கரெக்டாக அந்த புடவையை கட்டிட்டு என்கிட்ட காமிக்கிறீங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு அவங்கள்ட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு என்னமோ அம்மா நான் பிரிக்க போகிறேன் கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினச்சப்ப நான் உன் கூட தான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு அவங்க அந்த புடவையை கட்டிட்டு வந்த அடுத்த நிமிஷம் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு எனக்கு அந்த அவங்கள பார்த்தப்பயே. உண்மையாகவே இது அம்மனோட அருள் தான். அவங்க அந்த சாரீ கட்டிட்டு வந்தப்போ நான் உண்மையிலே அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஏதோ மகாலட்சுமி எனக்கு பெரிய அருள் புரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆனிச்சு. உண்மையாகவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம 5 ரூபாய்க்கு கொடுக்குறோமோ 10 ரூபாய்க்கு கொடுக்குறோமோ அதை ஒருத்தவங்க மனசார வாங்கிக்கிட்டால் நமக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தானே. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.